வெல்கம் டு கார்கி கிச்சன். நான் இன்னைக்கு செய்ய போகிறது எல்லாருக்கும் மாங்காயில் ரொம்ப பிடிச்ச அடை தான் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என் சேனல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் 2 மாங்காய் அடைக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தோல் சீவிக்கலாம். நம்ம தோல் சுத்தமாக இருக்கக்கூடாது. இப்போ நான் 2மே தோல் சீவி வச்சுட்டேன். இதை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். நான் இதில் தான் துருவுறேன். இதில் துருவறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. அதனால நான் இதில் தான் துருவுறேன். நம்மளோட பஜ்ஜிக்கு நம்ம செய்யும்போது உருளைக்கிழங்கெல்லாம் சீவறதுக்கு வச்சுருப்போம்ல, அந்த சீவனில் தான் சீவுறேன். இப்போ நான் 2 மாங்காவையும் துருவிட்டேன். வாங்க இது எப்படி செய்யறது. இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணி கடாய் போட்டிருக்கேன். அதில் நம்ம 1 கப்பு தண்ணி நான் விட்டுக்கிறேன். இந்த துருவி வச்ச நம்ம மாங்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ வாட்டர் பத்தாது, நான் கொஞ்சம் கூட வாட்டர் சேர்த்துக்கிறேன். இது கரெக்டாக முழுகிற அளவு இருக்கணும். இதில் 2 பிரியாணி இலை அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு நம்ம பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். இந்த அளவு மட்டும் நான் இப்போ சேர்க்குறேன். இதை நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா குழஞ்சு வேகணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஒன்று ஆறட்டும். ஆறினோன்னு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த இலையை எடுத்துடலாம். இது வேண்டாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா அதை எடுத்துட்டேன். இவ்வளவுதான் வேஸ்ட்டு வந்திருக்கு. இப்போ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயை ஆன் பண்ணிக்கலாம். அதே கடாயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்ச மாங்காய் விழுது, அதில் நம்ம உப்பு போட்டிருக்கோம். இந்த அளவு மஞ்சள் தூள், இந்த அளவு மிளகாய் தூள், இந்த அளவு சீரகத்தூள். சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் இருக்கும். மஞ்சள் தூள் அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் இருக்கும். இந்த அளவு சுகர். இது இப்போ நல்லா கிளறலாம். நம்மளோட அடை இன்னும் ரெடி ஆகலை. இன்னும் தண்ணி இருக்கு அதில். அதான் பபிள்ஸ் வருது பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது ஒரு ஷைனிங் கொடுக்கறதுக்காக, அவ்வளவுதான். நெய் விருப்பம் இல்லைன்னு தோணுச்சுன்னா நம்ம சாதாரண குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் சேர்க்கக்கூடாது. இன்னும் இது இந்த கடாயில் இருந்துட்டு நல்லா இருக்கணும். ஆனோன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது நம்ம ரெடி ஆயிடுச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். வாங்க இது அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த தட்டில் நான் கொஞ்சமாக ஆயில் தடவி வச்சுருக்கேன். உங்களுக்கு இது விட நமக்கு ஆட்டோமேட்டிக்காக
இது தானே நமக்கு நல்லா இலகி கொடுக்கும் வர்றதுக்கு. இதெல்லாம் நம்மளோட பழைய கால ரெசிபி. இந்த மாதிரி இதை ஃபுல்லாக பரப்பி விட்டுடலாம். இது இப்போ 3ஐயும் நான் நல்லா பிளேட்டில் பரத்திட்டேன். இதை நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் இப்போ எல்லா மாங்காய் அடையும் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். இது 2 நாள் தான் காஞ்சிருக்கு. இது பத்தாது, இன்னும் காயணும். இதை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பொடி பொடியாக கூட நறுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு அவங்க வாமிட் எடுத்துகிட்டு ரொம்ப சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படும் போது இது அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.